வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூரியோட நெக்ஸ்ட் மூவியான மண்டாடி. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமாறன் புகழேந்தி. அதாவது அலோ மூவின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருப்பார். ஜிவி பிரகாஷ் ஜிவிஎம்மை வச்சு அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. இந்த படம் ஃபஸ்ட் லுக்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இதுவாகவும் இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஒரு படம் லைனப்பில் இருக்கிறதா தெரிவிக்கப்படுது. ரெட்ரோ மூவி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ட்ரைலர் வந்து இந்த வாரத்தில் ரிலீஸ் படக்குழு வந்து அவங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ப்ரமோஷன் ஒர்க்லாம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. விஜய் டிவியிலிருந்து வந்து கலக்கப்போவது யாரில் டைட்டில் வின் பண்ண பாலா பார்த்தீங்கன்னா, அவரோட காமெடி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் வந்து இந்த சினிமா துறையில் நம்ம வந்து ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா உழைச்சிட்ருக்காரு. ஸோ அதே மாதிரி அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் இல்லாதப்பட்டவங்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ராகவா லாரன்ஸ் கூட அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ என்னென்னா, பல சைட் ரோலுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு படம் வந்து இவர் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி இப்போ காஜல் அகர்வாலை பற்றி நியூஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறையா பட வாய்ப்பு எதுவும் வர்றதில்லை, அதாவது திருமணத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 நல்லா போகாததுக்கப்புறமா இந்தியன் 3 வந்து இப்போதைக்கு ட்ராப் பண்ணியாச்சு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்தியன் 3ல் தான் காஜல் அகர்வாலோட போர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய இப்போ இந்த பட வாய்ப்பும் வர்றதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் 3 வந்து ரிலீஸ் ஆனால் தான் இவங்க வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இவங்க வந்து இது பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். அதே மாதிரி நிறையா பட வாய்ப்பும் அவங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து இப்போ காஜல் அகர்வால் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐட்டம் சாங் போய் ஆடலாம், அந்த மாதிரி சாங்கில் வந்து கேமியோ பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமன்னாவும் இந்த மாதிரி தான் வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜெயிலர் மூவியில். அதே மாதிரி சமந்தாவும் அவங்களோட திருமண வாழ்க்கை இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா படத்தில் ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிருப்பாங்க ஐட்டம் சாங்லாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய படங்களில் வந்து கமிட் ஆகிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஜல் அகர்வால் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது நாங்கள் புஜ்ஜி பாபு சானா வந்து பார்த்திங்கன்னா ராம் சரணோட 16வது படத்தை இயக்குறாரு. இந்த படத்தில் வந்து ஜான்வி கபூர் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ இந்த மூவியில் வந்து ஏஆர் ரகுமான் வந்து இசையமைக்கிறாரு. இந்த ஏஆர் ரகுமான் இசையமைக்கிற ஒரு மூவியில் ஐட்டம் சாங் இருக்குது. இந்த ஐட்டம் சாங்கில் தான் வந்து காஜலை வந்து ஆடுறதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வந்திருக்கு. ஸோ ஏஆர் ரகுமான் இசையில் ஒரு ஐட்டம் சாங் அப்படின்னு சொன்னால் அது வந்து செமையாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஒரு ஹிட்டாகவும் நல்ல ஒரு பூஸ்டப்பாகவும் காஜல் அகர்வாலுக்கு வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மகதீரா படத்தில் வந்து நிறையா நடிச்சிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் என்ன குறிப்பிடத்தக்கதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் இசையில் ஒரு ஐட்டம் சாங் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரமசுந்தரி சாங் வந்து நல்லா ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிருந்துச்சு, ரொம்ப ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கம்பேக் வந்து காஜலுக்கு இந்த படத்தில் இந்த ஐட்டம் சாங் மூலிமா கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இந்தியன் 2A 3A எப்படின்னு தெரியல, அதனால் பார்த்து தான் ஆகணும். ஓகே, தக் லைஃப் மூவியோட ஃபஸ்ட்டு சாங் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ விண்வெளி நாயகா அப்படின்ற டைலரில் போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த சாங் வந்து சிங்கிச்சான்ற சாங் வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமல் சாரும் சேர்ந்து ஆடுற மாதிரி சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டான்ஸ் கோரியோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக நார்த் சைடு மாதிரி இருக்குது, நார்த் சைடில் எடுத்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் இதை பற்றி மூவி டீம் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் நார்த் சைடில் நடக்கிற விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு வந்து இன்னொரு ஹீரோயின் கூட ஆடிட்டுருக்காரு டான்ஸ் போட்டு. ஸோ இதுலேருந்தே தெரியுது திரிஷா வந்து பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இருக்கலாம், மேபி வந்து தங்கச்சி கூட ஆடுற மாதிரி கூட இருக்கலாம் அந்த சீன் வந்து. அதுக்கப்புறமா கடைசியாக ஆண்டவர் வந்து அவர் வந்து ஸ்டெப்பு போடும் போது செம்மையாக இருந்துச்சு. 2 பேரும் கம்பைன் ஆகி அப்படியே ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ பார்க்கலாம் படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆக்டர் தனுஷோட குபேரா மூவியோட எந்த ஒரு இதுவும் அப்டேட்டும் வரல, ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆனதோடு சரி. ஸோ இப்போ வந்து போய் வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இதுலேருந்தே கன்ஃபார்ம் ஆகுது இந்த படம் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து இட்லி கடை படம் வந்து தனுஷ்க்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த படம்
முடிஞ்சதுக்கப்புறமா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான அப்டேட்ஸ். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் வந்து நிறையா மலிவான சலுகைகள்லாம் தராங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு செக் அவுட் பண்ணி பாருங்கள்.